இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வழியாக நாம் ஒவ்வொருவரும் வழிபடுகிற வணங்குகிற இறைவன் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்கின்ற அந்த வலிமையான ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஜெர்மனியிலே ஹனோவா என்கின்ற ஒரு பகுதியில் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி இருந்தார். கிறிஸ்துவ பெண்மணியாக இருந்தாலும் அவரிடத்திலே இந்த உயிர்ப்பின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனப்பான்மை தான் அவரிடம் இருந்தது. இவ்வாறு இருக்கிற பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி உயில் ஒன்று எழுதுகிறார். அந்த உயில் என்ன அப்படின்னா, நான் இறந்த பிற்பாடு எனக்கு உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லை, எனவே என்னுடைய கல்லறையை பெரிய சலவைகள் வைத்து மிக இறுக்கமாக பூட்டி விடுங்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பெரிய கம்பிகளை எல்லாம் அமைத்து நான் மீண்டும் உயிர்க்காத வண்ணம் என்னுடைய கல்லறையை மிக ஸ்ட்ராங்கான ஒரு இறுக்கமான உறுதியான கல்லறையாக கட்ட வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தார். அதே போல் அந்த அம்மா ஒரு 10 நாளில் இறந்து போகிறார்கள். எனவே உறவினர்கள் அந்த பெண்மணி சொன்ன அந்த உயிலை படித்து அதற்கேற்ற விதத்திலே மிக அற்புதமாக மீண்டும் யாரும் அதை திறக்காத வண்ணமாக கடினமான ஒரு கல்லறையை கட்டி எழுப்புகிறார்கள். காலம் கடந்து போகிறது. அந்த கல்லறை அருகிலேயே ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்தினுடைய விதை இந்த கல்லறையில் விழுகிறது. காலம் கடந்து அந்த விதையும் முளைத்து இன்றைக்கு ஒரு பெரிய மரமாக அந்த மரம் வளர்ந்து அந்த கல்லறையை பிளந்து அங்கே ஒரு பெரிய மரம் இன்றைக்கு எங்கு உயிர் இல்லை என்று சொன்னார்களோ அந்த இடத்திலே ஒரு உயிர் உருவாகி ஒரு பெரிய மரமாக அது திகழ்கிறது என்று இந்த நிகழ்வு மிக அழகாக நமக்கு சொல்கிறது. அந்த சகோதர சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் தான் இயேசுவோடு வந்து ஒரு தர்க்கம் விவாதம் செய்கிறார்கள். பொதுவாக இயேசுனுடைய பணி வாழ்வில் 2 பெரிய குழுக்கள் அவருக்கு எதிராக எப்பொழுதுமே முறையீடு வைத்து கொண்டே இருந்தார்கள். ஒன்று பரிசேயர், மற்றொருவர் சதுசேயர். ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயருக்கு இடையே நிறைய வேறுபாடுகள் உண்டு. பல கருத்துகளில் அவர்கள் முரண்பட்டாலும் கூட இயேசுவுக்கு எதிராக செயல்படுகிற போது இந்த 2 குழுவும் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நிறைய காரியங்கள் வெளியிலும் அரசியலும் நடக்கிறது. எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற ஒரு எண்ணப்பாங்கு இந்த குழு இடத்திலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு காமன் எதிரி இயேசு, எனவே அவரை தொந்தரவு பண்ணுவதுதான் நம்முடைய தலையாய கடமை. நம்முடைய குழுக்களுக்குள்ளே கருத்து கோட்பாடு வேறுபாடு இருந்தாலும் அவர்கள் ஒரே நிலையில் இருந்தார்கள். அதுதான் மீட்பின் வரலாற்றிலும் நாம் கண்டுகொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது. எனவே உயிர்த்தெழுதல் இல்லை என்று கருத்துடைய சதுசேயர் அங்கே ஒரு நடைபெறாத ஒரு நிகழ்வை கற்பனையை கொண்டு வந்து அவர்களுக்கு இயேசுவுக்கு ஒரு பெரிய கேள்வியாக எழுப்புகிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது நடைபெறக்கூடிய ஒரு சூழலே அல்ல. கனவிலும் கூட எதிர்பார்க்க முடியாது. யதார்த்தத்திற்கு ஒத்து வராத ஒரு கேஸ் அங்கே கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிகிறோம். பாந்தவர்களே, அதன் மத்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு மிக துணிவோடு அவர்களுக்கு உயிர்ப்பின் மீது உள்ள அந்த நம்பிக்கையை எண்பித்து காட்டுகிறார். காரணம், இந்த சதுசேயருடைய நம்பிக்கை திருவிவிலியம் முழுவதும் உள்ள நூட்கள் அல்ல. முதல் 5 நூல் தோரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த 5 நூட்கள் தான் அவர்களுக்கு வாழ்விலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எதை அவர்கள் நம்பி இருந்தார்களோ அந்த நம்பிக்கையிலிருந்தே அவர்களுக்கு ஒரு சாட்சியத்தை கொடுக்கிறார். அங்கே அந்த யாவே இறைவன் எல்லாம் இறந்து போன கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பினுடைய கடவுள் வாழும் இறைவனாக இருக்கிறார் என்ற செய்தியை முதலிலே அவர்களுக்கு உணர்த்துகிறார். இரண்டாவது, இந்த சதுசேயர்கள் வானதூதர்கள் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒன்றாக இருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் இறந்த பிற்பாடு இந்த மண்ணுலக மனிதர்களைப் போல நாம் வாழ்வோம், அங்கேயும் திருமணம் முடித்து கொள்ளுகிற வழக்கம் இருக்கும் என்ற ஒரு கற்பனையை கொடுக்கிற பொழுது நாம்
மறு உலகிலே இந்த மனிதர்களைப் போல அல்ல, வானதூதர்களைப் போல நாம் வாழ்வோம் என்ற செய்தியை அவர் கொடுக்கிறார். வானதூதர்கள் திருப்பாடல் 8:5 நாம் வாசிக்கிறோம். மனிதர்களை கடவுள் வானதூதர்களை விட சற்று குறைவாக படைத்தார். அப்படி குறைவாக படைக்கப்பட்ட மானுடமாகிய நாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு விண்ணுலகம் செல்கிற போது வானதூதர்களைப் போல நாம் மாறுகிறோம். எனவே நம்முடைய நிலை அங்கே உயர்த்தப்படுகிறது என்ற செய்தியை சொல்லி அங்கே பெண் கொள்வதும் இல்லை, மனம் முடிப்பதும் கிடையாது என்ற ஒரு கருத்தை மிக ஆழமாக வலியுறுத்தி சொல்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நம்முடைய இறைவன், நாம் வணங்குகிற வழிபடுகிற இறைவன் உயிர்த்த ஒரு இறைவனாக இருக்கிறார். அந்த உயிருள்ள பிரசன்னம் என்னாலும் நம்மோடு இருக்கிறது. கடைசியாக சீடர்களை விட்டு அவர் விண்ணகம் செல்கிற பொழுது, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். வாழ்கின்ற இறைவனாக, நம்மில் ஒருவராக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் கண்டுகொள்வதோடு நின்று விடாமல் மறு உலக வாழ்வு, உயிர்ப்பு, நாம் மீண்டும் நம்முடைய இயல்பிலிருந்து உயர்த்தப்பட்டு ஆண்டவரோடு உன்னதமான நிலையில் ஒவ்வொரு நாளும் அவரை துதிப்பாடி மகிழ்ந்து ஆராதிக்கின்ற அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மண்ணுலக பயணத்தை நாம் தொடர முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவனே நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.